இன்னைக்கு வந்துட்டு என்னோட பேபிக்கு 8 மந்த் பேபிக்காக வந்து நான் வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்காக வந்து ஒரு கேரட்டு, கொஞ்சமாக பீன்ஸு, அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு டொமேட்டோ. இதெல்லாமே வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் ஏ, சி எல்லாம் இருக்குது. ஸ்கின்னுக்கு, வெயிட் கெயினுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலெல்லாம் உரிச்சிட்டு சைடில் இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம பேபிஸ்க்கு வந்து கொடுக்கணும். வீக்லி ஒரு 3 டைம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கேரட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பீன்ஸ் எடுத்துருக்கேன். சைடில் வந்து இதெல்லாம் நம்ம காம்பெல்லாம் எடுத்துடலாம். பீன்ஸ் வந்து நான் சைடில் எடுத்துட்டேன் காம்பெல்லாம். இப்போ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பீன்ஸ் வந்து ஃபைபர் ரிச் வெஜிடேபிள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பேபிக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இதுவும் நம்ம கொடுத்துக்கலாம். இதுவும் சின்ன சின்னதாக கட் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வந்து நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு தோல் வந்து எடுத்துடலாம். தோல் வந்து உரிச்சு எடுத்துக்கிட்டோம். பொட்டேட்டோவில் வந்து ரொம்ப கார்போஹைட்ரேட் இருக்குது. ஒல்லியாக இருக்கிற பேபிஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். வெயிட் கெயினுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸ் எல்லாமே பேபிஸ்க்கு வந்து வெயிட் கெயினுக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது பேபிக்கு. கண்டிப்பாக நம்ம கிழங்கு ஐட்டம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பொட்டேட்டோவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். நான் பெரிய சைஸ் டொமேட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் டொமேட்டோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன டொமேட்டோனால ஒரு ஸ்மால் டொமேட்டோ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைடு வந்து எடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு வெங்காயம் வேண்டாம், ஒரு ஆஃப் வெங்காயம். நான் சின்ன வெங்காயமாக இருக்குது. நான் வந்து ஆஃப் வெங்காயம் எடுத்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 4 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்கறதுனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பேபிக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். லைட்டாக சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இதெல்லாமே ஃப்ரை பண்ணி குக் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு குக்கரில் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோவா ஹெல்த்தி இல்லை. நெய் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியாக இருப்பாங்க. டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம இதெல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சீரகம் லைட்டாக ஃப்ரை ஆன உடனே வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆன உடனே வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். சீரகாயம் பூண்டு வந்து லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்து லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேரட், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து அது கீழே அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால வந்து நம்ம கேரட், பீன்ஸ் ஃபஸ்ட்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஃப்ரை ஆகும்போது கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இப்போ வந்து நாங்கள் வாஷ் பண்ணி 1/4 மணி நேரம் ஊற வச்சு அரிசி வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டால் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ்க்கும் அரிசிக்கு வந்து ஒரு 500 ml எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதனால் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம குக்கர் 5 விசில்ஸ், நான் வந்து 5 விசில்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில்ஸ் எடுத்துக்கலாம். அதிலவே நம்ம நல்லா வெந்துடும். 5 விசில் வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெந்திருக்கு. ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா வந்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்களா, நல்லா தெரியும். பார்த்தீங்களா, அடி பிடிக்காமல் கரெக்டாக நம்ம சேர்த்துன தண்ணியும் எல்லாமே கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மேஷர் வச்சு மேஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் வந்து நிறையெல்லாம் மேஷ் பண்ணுறதில்ல, லைட்டாக தான் மேஷ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா சீவ் பண்ணுறது எல்லாமே கற்றுருக்காங்க எங்கள் பேபி வந்துட்டு. அதனால் வந்து நான் லைட்டாக வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மேஷ் ஆகிறது வரைக்கும் மட்டும்தான் நான் மேஷ் பண்ணிக்கிறேன். உங்கள் பேபி எந்த அளவுக்கு சீவ் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு தெரியும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மேஷ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் நான் வந்து என்னோடய பேபிக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த அளவுக்கு நான் வந்து மேஷ் பண்ணியிருக்கேன். உங்கள் பேபி எந்த அளவுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி சாப்பிட்றாங்கன்னு
பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என் பிளேட்டில் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் என் பேபி வந்து சாப்பிட்றாங்க. அவ்வளோதான், ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோடய பேபிக்கு வந்து சாப்பிட வைக்கலாம். ரெடியாக இருக்காங்க. பேபி வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எந்த ஃபுட்டு கொடுத்தாலுமே தண்ணி வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்கும், இப்போ வந்து சோக் ஆகிடும். ஸ்பூனில் கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு மில்க் எல்லாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இருந்தே வந்து கிளாஸில் கொடுத்து பழகுங்க.